நட்சத்திர வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதியில் வாக்குப்பதிவு நிலவரம் என்ன என்பதை பார்த்து வருகிறோம். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி போட்டியிடும் எடப்பாடி தொகுதியில் அதிகபட்சமாக 91.43 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன. தொடர்ந்து அடுத்ததாக திமுக தலைவரும் முதல்வருமான மு.க.ஸ்டாலின் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதியில் 85.58 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன. அடுத்ததாக தாவேக தலைவர் விஜய் போட்டியிடும் பெரம்பூர் தொகுதியில் 89.12 விழுக்காடு வாக்குகளும், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிடும் காரைக்குடி தொகுதியில் 73.63 விழுக்காடு வாக்குகளும், தொடர்ந்து தாவேக தலைவர் விஜய் போட்டியிடும் திருச்சி கிழக்கு தொகுதியில் 81.51 விழுக்காடு வாக்குகளும் பதிவாகியுள்ளன. நட்சத்திர வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதிகளில் தற்போதைய நிலவரப்படி எவ்வளவு வாக்குப்பதிவு பதிவாகியிருக்கிறது என்பதை தற்போது பார்த்து வருகிறோம். தொடர்ந்து அரவக்குறிச்சியில் 91.73 விழுக்காடு வாக்குகளும், கரூரில் 92.18 விழுக்காடு வாக்குகளும், கிருஷ்ணராயபுரத்தில் 92.47 விழுக்காடு வாக்குகளும், குளித்தலையில் 92.70 விழுக்காடு வாக்குகளும் பதிவாகியுள்ளன. தமிழ்நாட்டில் தற்போது வரை 84.51 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. அதிகபட்சமாக வீரபாண்டி தொகுதியில் 93.05 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. நட்சத்திர வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதியில் வாக்குப்பதிவு நிலவரம் என்ன என்பதை தற்போது திரையில் பார்த்து வருகிறோம். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதியில் 85.58 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன. அடுத்ததாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி போட்டியிடும் எடப்பாடி தொகுதியில் 91.43 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிடும் காரைக்குடி தொகுதியில் 73.63 விழுக்காடு வாக்குகளும், தாவேக தலைவர் விஜய் போட்டியிடும் பெரம்பூர் தொகுதியில் 89.12 விழுக்காடு வாக்குகளும், தொடர்ந்து திருச்சி கிழக்கு தொகுதியில் 81.51 விழுக்காடு வாக்குகளும் பதிவாகியுள்ளன. தற்போது வரை 84.73 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன.